விரிவுரையாளரை காவு வாங்கிய மகளின் காதல். மார்ச் 18 இரவு சுமார் 8 மணி. இருளை கிழித்தபடி மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். அவன் முகத்தில் கோபம் தாண்டவமாடிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒரு தீர்மானத்தோடு மோட்டார் சைக்கிளில் விரைந்த அவன் யாழ்ப்பாணம் பாண்டியன்தாழ்வு பகுதியில் ஒரு வீட்டின் அருகே தன் வேகத்தை குறைத்து கொண்டான். அக்கம் பக்கம் நோட்டமிட்டான், எவருமில்லை. உடனே அருகே மறைவாக தன் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு மெல்ல மெல்ல அந்த வீட்டை நோக்கி பூனை போல பதுங்கிச் சென்றான். வீட்டினுள் பேச்சு குரல்கள் ஓய்ந்துவிட்டன. இதுதான் சமயமன்று அவனும் எந்தவித சத்தமும் இல்லாமல் சரசரவென வீட்டின் கூரைக்கு ஏறினான். அங்கிருந்தபடி மீண்டும் அவதானித்தான். எந்தவொரு நடமாட்டமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஓடுகளை பிரித்து வீட்டினுள் புகுந்தான்.